ஹலோ கைஸ், யாரும் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடுறதில்லன்னு. இனிமேல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாக்கு லீவ் விட்டாங்க. ஸோ அதனால் வந்துகிட்டே இருக்குங்க வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்மளோட சின்ன வண்டி ஜார்விஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு என்னென்ன ரிப்பேர்னு பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா வந்துட்டு இன்றைக்கி அது நாளைக்கு ரிப்பேர் கொடுக்கலான்னு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். இல்லை இன்றைக்கி மத்தியானம் கொடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இது நம்ம என்னென்ன மிஸ்டேக்குன்னு பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க, நம்ம பார்த்திங்கன்னா நோட்டு என் கையில் தான் இருக்குது. வாங்க என்னென்ன ரிப்பேர்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னுடைய 6 CS நோட்டுங்க. மார்க்கெலாம் பார்த்திங்க, மார்க்கெலாம் அளவு எடுத்துப்பேன். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சைக்கிள் நான் வச்சுருக்கேன். பெரிய சைக்கிளில் மொத்தம் 6 ப்ராப்ளம் 6 ப்ராப்ளம். இது 7 வந்துட்டுன்னா ஜென்ரல் சர்வீஸு அதோடைய ஜென்ரல் சர்வீஸ். நம்ம சின்ன வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 மிஸ்டேக். 12 பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ். ஸ்மால் சைக்கிள் ப்ராப்ளம், நம்ம ஜார்விஸ் ப்ராப்ளம், சீட் ப்ராப்ளமு, அந்த இது ஓட்டாயிடுச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் ப்ராப்ளமு, அது நான் தான் கழிச்சினேன். பேக் பிரேக் ப்ராப்ளமே நான் தான் ரிப்பேர் பண்ணேன். ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் ஷேக்கிங், அது அப்பப்போ முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் பிரேக் இப்போ பிடிக்காது. முன்னாடி பிடிச்சோம்னா முன்னாடி அப்படியே ஆடும். அடுத்தது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம், கீழேயே இறங்காது அது. அப்புறம் பெல்ட் ஃபிட் பண்ணோம். அப்புறம் பேக் மட்கார்டு ப்ராப்ளம், அது யாராச்சும் பின்னாடி உட்காந்தா உடச்சிது. அப்புறம் சைடாக வந்துடுது. அப்புறம் செயின் ப்ராப்ளம் எல்லா வண்டியும் எல்லா சைக்கிளும் இருக்கும், அது ஆடுது. அப்புறம் படல் வளைஞ்சிடுச்சு லைட்டில் பார்த்திங்கன்னா அந்த மட்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உரச்சதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உரச்சது. அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம வண்டி தான் இதுதான் நம்ம வண்டி, அவ்வளோதான். அதை வளைஞ்சதுனால சொங்கிதா ஃபுல்லாக எடுக்கவே முடியல. பிடிக்குது அப்படியாவது. அவ்வளோதான். அடுத்து பேக் பிரேக் பண்ண பிடிக்காது. அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக்கில் கட்டையே காணும். இங்கே பாருங்கள், கட்டையே காணும். இந்த சைடு கட்டை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் முன்னாடி. அப்போ நம்ம லாலிபப் எல்லாரும் கேட்டே இருந்தீங்க. நம்ம லாலிபப் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் லீவ் விட்டுனால நான் இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி டயர் ஷேக் ஆகுதுங்க. நம்ம லாலிபப்பு எல்லாம் பார்த்துட்டிங்களா. இங்கிட்டு நிற்கிறது நம்மளோட கவர்மெண்ட் சைக்கிள். எங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம லாலிபப் ஃபஸ்ட்டு வேறு வண்டி கீழே போட்டுருக்கேன். ஜார்விஸ் இல்லை பாருங்க, காட்டுறேன். வண்டி ஓட்டிக்குதா இப்படி ஆடுதுங்க இருக்குதா. ஆனால் தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாங்கன்னா நீ வாடகை பெரிய நட்டு போகலாம் சொல்லுவாங்க. அதனால் தான் போட்டு வச்சாச்சு. சின்ன வண்டிக்கே போட்டு வச்சுருந்தேன். நான் இப்போ அதை எடுத்துட்டேன். சரி பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பெடல் ப்ராப்ளமோட நம்ம இருந்தோம். பெடல் ப்ராப்ளம் ஃப்ரண்ட்டு அண்டு பேக் டயர் வந்துச்சுன்னா போக இப்படி நடக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோமா, இப்படி ஒன்று இப்படி ஆடுது. அடுத்து சீட் கவர் ஃபிட்டிங்கு, அது இதே சீட்டு மேலே ஏறுது கீழே ஏறுது. அதனால் நம்ம கவர் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். நம்ம பெரிய சைக்கிளில் நம்மளோட டயர் ஷேக்கிங்கு, செயின் ப்ராப்ளமு, வாட்டர் பாட்டில் ஸ்டாண்டு ப்ராப்ளம், அது கால் வந்துடுச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் ப்ராப்ளமு, பெல்லு லூஸ் ப்ராப்ளமு, பேக் டயர் ப்ராப்ளமு, பிகாஸ் டயர் ஷேக்கிங். அது ஜென்ரல் சர்வீஸ், இதுலேயே ஜென்ரல் சர்வீஸ் தான். சொல்லிக்கிட்டீங்களா? இப்போ கத்துறாங்க.
கத்துறாங்க. ஸோ